Hello friends. Welcome to our channel Creative Experiment. இன்னைக்கான வீடியோ என்ன அப்படினு பார்த்தீங்கன்னா ஸ்கை ஷாட் வச்சு ஒரு சில கிரேசியான எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் பண்ண போறோம். என்ன மச்சான்? ஆமா மச்சான், நம்மளும் பட்டாவை தொட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இன்னைக்கு தொட்டு பார்த்து என்ன சொல்லுது அப்படின்றத பார்த்தறலாம் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. என்ன மச்சான்? இன்னைக்கு நம்ம கிட்ட ஸ்கை ஷாட் மாட்டிக்கிட்டு என்ன போட போறது சத்தியமா எனக்கு தெரியல மச்சான். எனக்கும் தெரியல மச்சான். அப்புறம் மச்சான் டைரக்டா வீடியோ கிளப் எல்லாம் எடுத்து கேட்டிங்களா? வீடியோ ஓகே, ஸ்கை ஷாட் வச்சு என்னென்ன மாதிரிலாம் வந்து கிரேசியான எக்ஸ்பீரியன்ஸை பண்ண போகிறோம் அப்படிங்கிறது இங்கேயே லைட்டாக பார்த்துட்டு போயிடலாம். அப்போ வந்து அதை பார்க்கும்போது அந்த சுவாரஸ்யம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன மச்சான்? ஆமாம் மச்சான், சொல்லிடலாமா என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத? மச்சான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வாங்கியிருக்க ஸ்கை ஷாட் வந்து பார்த்தீங்கன்னா 3-5 ஸ்கை ஷாட்டு, 3-5 பைப்பில் இருக்கக்கூடிய ஸ்கை ஷாட்டு. அடுத்த பார்த்தீங்கன்னா ஒரு குடம் வாங்கியிருக்கோம். என்ன பண்ணுறோன்னா அந்த ஸ்கை ஷாட் இப்படி நேராக வச்சுட்டு குடத்தை இது மேலே கவுக்குறோம். என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். அவ்வளோதான் கட்டு. அடுத்ததான் பார்த்தீங்க அப்படின்னா வந்து மச்சான் வந்து ஒரு மினி ராக்கெட் செஞ்சு வச்சுருக்காரு. பிவிசி ராக்கெட் சர்ன்னு மேலே போகிறதுக்கு. இதையும் பார்த்தீங்கன்னா அதே ஸ்கை ஷாட்டில் வச்சுட்டு வெடிக்க வச்சு பார்க்க போகிறோம். ஆமாம். அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்கை ஷாட்டை அப்சைட் டவுன். எப்போதும் ஸ்கை ஷாட்னா மேலே தான் வெடிக்கும். நம்ம வந்து ஸ்கை ஷாட் திருப்பி வைக்கிறோம். என்ன ஆகுது அப்படிங்கறத பார்க்க போறோம். என்ன மச்சான்? கிரவுண்ட் ஷாட்னு வச்சுங்க. ஆமா. அடுத்ததா என்ன மச்சான்? அது வந்துட்டு சொல்ல வேண்டாம். அது என்னன்னு நமக்கே தெரியல. என்ன ஆகும் அப்படின்னு எங்களுக்கு தெரியல. சோ அது வந்து சஸ்பென்ஸா இருக்கட்டும். நம்ம டைரக்டா போய் வெடிச்சு பார்த்தறோம். என்ன மச்சான்? போலாமா? வாங்க गाइस. ஓகே फ्रेंड्स, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா என்ன மச்சான் பண்ண போறோம்? ராக்கெட் அனுப்ப போறோம் மச்சான். அது நிலாவுக்கு. சந்திரயான் 10 அதான் வந்து லான்ச் பண்ண போறோம். நான் அதுக்காக நான் என்ன சந்திரயான் ரெடி பண்ணிருக்கேன்னு கேட்க கூடாது. பாத்தீங்கன்னா இதான் நம்ம ரெடி பண்ண சந்திரயான். கூட வந்து மச்சான் போறப்பல. அதான் 10. அதெல்லாம் கிடையாது. இந்த சந்திரயான் லான்ச் பண்றதா ஃபியூலுக்காக பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கை ஷாட்டர் எடுத்து வச்சிருக்கோம். என்ன மச்சான்? ஃபியூல் மச்சான். ஆமா ஃபியூல் மச்சான். ஓகே மச்சான். சர்ன்னு மேல போவோம் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன ஆகும் அப்படிங்கறது தெரியல. சோ என்ன பண்ண போறோம் அப்படி பார்த்தீங்கன்னா ஸ்கை ஷாட் அப்படி நிக்க வச்சுட்டு அது மேல அந்த பிஎஸ் பைப் உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் பத்த வச்சு அப்படின்னா வந்து ஸ்கை ஷாட் தானா மேல தூக்கிட்டு போகும் ராக்கெட். இப்படிதான் ராக்கெட் விடுறாங்களா? ஆமா மச்சான். இது தெரியாம மச்சான் எனக்கு. சோ கொளுத்தி பார்க்கலாம் என்ன ஆகுது அப்படிங்கிறது. இது மேல போகுதா இல்ல சதறி போகுதா அப்படிங்கறத எல்லாத்தையும் பார்த்தறலாம். என்ன மச்சான்? பார்த்தறலாம் மச்சான். மச்சான் புரியுங்க மச்சான், லைட் எடுத்துறேன் மச்சான். நான் நினைக்கிறேன் ராக்கெட் இங்கே எக்ஸ்ப்ளோஷன் ஆயிடும். ஐயோ ஆகும்போது பார்க்கலாம். என்ன பார்த்தலாமா? நான் தூரமா ஓடிறேன், நீங்க கொளுத்திட்டு வாங்க மச்சான். சரி மச்சான். ஓ गाइस मत மேல போகணும் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன அப்படிங்கிறது தெரியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட 3 ப்ராஜெக்ட் வந்துட்டு ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இருந்தாலும் நம்ம மனசு தளர்ந்துடக்கூடாது. என்ன மச்சான்? தளரக்கூடாது. முயற்சி திருவனையாக்கம். ஆமாம்மா, கண்டிப்பாக மச்சான். அடுத்ததான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குடத்தை வச்சு நம்ம லான்ச் பண்ணுறோம். என்ன மச்சான் பண்ண போகிறோம்? ஒன்றும் இல்லை காசு பார்த்தீங்கன்னா ராக்கெட் அது நிற்க வைக்கிறமே, அது மேலே குடத்தை குத்த வைக்கிறமே, அதுக்கப்புறம் ராக்கெட்டை பற்ற வைக்கிறமே. எப்போ சமரமையா இருக்கே. சரி ஓகே, வச்சு பார்த்தலாம். அண்ட் இது என்ன ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். கோடம் முழுசா மேலே போகுதா இல்லை டாப்ல மட்டும் ஓப்பன் ஆகி மேலே போகுதா அப்படிங்கிறத பார்த்தலாம். பார்த்தலாமா? பற்ற வைக்க மச்சான். நான் பற்ற வைக்க ரெடியாக இருக்கேன் மச்சான். பற்ற வைக்கிறது ஸ்பெஷலிட்டி மச்சான் எடுத்து அது கிடையாது. அதனால காய்ஸ் இங்கே வச்சிரும் மச்சான். வட்டமாக இருக்கும் நினைக்கிறேன். கொடுத்துடலாமா? கொடுத்துடலாம் மச்சான். ரெடி? தெரியுதா மச்சான்? தெரியலாம் தெரியுது. ஓகே 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 ஓகே. பற்ற வச்சிடலாமா? பற்ற வைக்க மச்சான். மச்சான் 3 ப்ராஜெக்ட் மாதிரி இதுவும் ஃபெயில் ஆயிடுச்சு. ஆனால் அடிச்சு பிரிச்சு பேசிட்டு விட்டு மேல் பக்கம் டாப்பே காணும் பாருங்க குடத்துல. பாருங்க இப்படி உள்ள இருந்தே பேசுங்க. பார்த்தீங்களா இது மாதிரி நீங்கள் யாரும் ட்ரை பண்ணி பார்க்காங்க. ரொம்ப ரிஸ்கானது காஸ். செமையா இருக்கு மச்சான். அடுத்து என்ன மச்சான்? குடம் சில்லு சில்லா போயிடுச்சு. வீட்டில் லக்கத்தான் அடி வரேன் இன்னைக்கு. இப்போ என்ன ஃபோர்ஸில் அடிங்க பார்த்தீங்களா? காசு இது மாதிரி ட்ரை பண்ணி பார்க்காதீங்க. சைஸ் காட்டு பார்த்துட்டு நின்றுடாதீங்க. எங்கேயும் ஆடுது மச்சான். சரி ஓகே, நெக்ஸ்ட் வந்து இன்னொரு கிரேசியான மெத்தட்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம் மச்சான். பார்த்தலாமா? என்ன அப்படிங்கறத சொல்ல முடியாது. சஸ்பென்ஸ் அடுத்த ஷாட்ல தெரிஞ்சுங்க. ஓகே அடுத்ததான் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன மச்சான்? கிரேசி டெஸ்ட் தான். ஸோ என்ன பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கை ஷாட்டுக்குள்ள பாலுக்கு பதில் அதாவது பார்த்தீங்கன்னா இதான் பாலை வந்து பிடிங்கி தெரியாது உள்ளே இருந்து இதான் போய் மேலே அடிச்சு கலராக வரும். பட் இது நமக்கு தேவை கிடையாது. எடுத்து வந்து மருந்து மட்டும் தான் இருக்கு. இப்படி அசால்ட்டாக போகிறேன் வெடிச்சே வெடிச்சா குதுகலமாக இருக்கும். அதுக்கு பதிலாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்களா பேப்பர் பா, நம்மளோட ஃபேவரட் பேப்பர் அம்மா உள்ளே வச்சு அமுக்கி விட்டுட்டு அப்படின்னு அமுக்கி விட்டுட்டு கொளுத்தி விட்டுட்டு பேப்பர் மேலே வெடிக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறேன். என்ன மச்சான்? பார்த்தலாம் தான். பேப்பர் வந்து உள்ளே போயிடுச்சு. என்ன நடக்குது அப்படின்றத பார்த்தலாம். மச்சான் பத்தா வைக்கிறீங்களா? பத்தா வைக்கிறேன் மச்சான். கொடுங்க மச்சான். என்ன மச்சான் லைட்டு இது தைரியம் பத்தா மச்சான். ஓகே ஓகே ரெடி ரெடி ரெடி.
ஓகே guys, பாத்தீங்க அப்படின்னா வந்து வழக்கம் போல இதுவும் வந்து கால்ரா விட்டுடுச்சு. ஸ்கை ஷாட் ஒரு போகுது, பேப்பர் தனியா போகுது, பேப்பர் உள்ள வெடி தனியா போகுது, ஏதோ நடந்துச்சு. ஆமா, சொல்ற மாதிரி இல்ல, ஒரு மன உளைச்சல காலாயிட்டாங்கிற மாதிரி. 3 தான் தொடர்ந்து ஃபெயிலியர்னா அந்த மன கஷ்டமா தான் இருக்கும் ரொம்பவே. ஸோ அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம், தனக்கில வச்சிடலாம், வேற என்ன பண்றது. ஸ்கை ஷாட் பார்த்தீங்கன்னா அப்சைட், அதாவது கீழே கிரவுண்ட் ஷாட் வச்சிருப்போம். பால் வந்து கீழே வந்து வெடிச்சா எப்படி ஆகும் அப்படிங்கிறத பார்க்க போறோம். என்ன தலையில இருந்து வெடிச்சுனா எப்படி இருக்கு அப்படின்றத. இதனால நல்ல ரியாக்ஷன் நடக்குன்னு கடவுள்கிட்ட வேண்டிங்க நீங்களும். ஆமா, பத்த வச்சிடும் மச்சான். பத்த வச்சிடலாமா? லைட்டாங்க மச்சான், பத்த வச்சிடறேன். பத்தீங்க. எஸ். ஓகே guys, எப்படியோ நம்ம எதிர்பார்த்ததுல கொஞ்ச நாள் வந்து நம்ம அப்சைட் டவுன் ஸ்கை ஷாட் வந்து ஃபுல்ஃபில் பண்ணிச்சு அப்படின்னு தான் நினைக்கிறேன். என்ன மச்சான்? ஆமா, ஏதோ பார்க்கறது கொஞ்சம் வியூ கொஞ்சம் நல்லா கொடுத்துச்சு. அப்புறம் மச்சான் அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வந்து நான் சொல்லல, மச்சான் சொல்லுவாரு உங்களுக்கு. ஒன்றும் இல்லை, என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கை ஷாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள இருந்த அந்த அட்டையெல்லாம் வந்துட்டு கழட்டி வெளியில் எடுத்தாச்சு. பால் ஆனால் உள்ளே தான் இருக்கு. அதுக்குள்ளே என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஐயன் பட்டாசு சரத்தை வந்துட்டு உள்ளார அப்படியே போகிறோம், பிரிக்கிறதா இல்லை, ஒரு சரம் ஃபுல்லாக அப்படியே உள்ளே வச்சுட்டு கொளுத்தி வரும். என்ன மச்சான்? எஸ் மச்சான். அப்படியே காய்ச்சி பார்த்தீங்கன்னா இப்படியே சுருட்டி உள்ள வச்சிடறேன். ஆமாம், பற்ற வச்சிடறேன். சரம் வெடிக்குதா இல்லை என்ன ஆகுது அப்படிங்கிற சத்தியமா எங்களுக்கு எதுவும் தெரியாது. இந்த அட்டையை வந்து மேலே போட்டு லாக் பண்ணிக்கலாம் மச்சான். ஃபயர் கேட்ச் ஆகணும்ல. ஓகே, பண்ணிடலாமா? பண்ணிடலாம் மச்சான். சம்பவத்தை பண்ணிடலாம், வாங்க. எங்க மச்சான் பாலு? ஐயோ, என் தள்ள விழுந்துடும் வச்சு மச்சான் பாலு. கடைசியில் நமக்கு எதிர்பார்த்த ரியாக்ஷன் இதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். என் தள்ள விழுந்துச்சா? ஐயோ, பாலை காணும் தேடிட்டு இருக்கேன், தலை மேல வெடிக்குது. மேலதான் மச்சான் அடிச்சுது. சரி, உள்ள மச்சான். சரியாது, எனக்கு ஒரு நிமிஷம் பக்குங்க சரம் மேலே போனுச்சு. அது வெடிச்சுதான் சந்தோஷம். அப்புறம் தான் யோசிச்சது என்னாச்சு, பாலை காணும். நான் ஒரே வேளை அதோட சவுண்ட்லேயே மிக்ஸ்அப் ஆயிடுச்சு, இல்லை பைப்பு உள்ள இருக்குதோ அப்படின்லாம் எனக்கு யோசனை வச்சு. அப்புறம் தான் பார்த்தா மட்டைக்கு மேலே வெடிக்குது. கேஸ் ஏதோ சமைய என்ன மச்சான்? அவ்வளோதான், வேற என்ன மச்சான்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோ பார்த்துட்டு செமையா என்ஜாய் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். என்ன மச்சான்? ஆமாம் மச்சான், எனக்கு எப்படி சொல்றது மச்சான், சில சந்தோஷங்கள், சில பாதனைகள், வேதனைகள்னு ஒரு மன உளைச்சலாக இருக்கும் மச்சான். ஆமாம், என்னென்னமோ எதிர்பார்த்தாங்க, இப்படிலாம் நடக்குமாங்க மாதிரி அப்படி வந்துருச்சு ரிசல்ட்டு. பெருசாக எதிர்பார்த்த மாதிரி எதுவுமே நடக்கல. என்ன மச்சான்? எதிர்பார்த்த மாதிரி நடக்கல, புதுசாக இருந்துச்சு. சரி, அவ்வளோதான். இப்போ இதெல்லாம் பண்ணால் இப்படி தான் நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. இன்னும் அந்த வேலையை மட்டும் செய்ய மாட்டாங்க, அவ்வளோதான். ஆனால் இருந்தாலும் நம்ம ஸ்கை ஷாட்டை சும்மா விடக்கூடாது, திரும்ப நம்ம ஒரு பாடுபடுத்துறோம். என்ன மச்சான்? பாடப்படுத்தி டென்ஷன் ஏற்றி விட்டு ஏதாச்சும் நான் நடக்க வைக்கிறோம். அவ்வளோதான். சீக்கிரமே வெயிட் பண்ணிட்டு இருங்க, காத்துக்கிட்டே இருங்க. அப்புறம் மச்சான் வேற இல்லை மச்சான், மீண்டும் மட்டும் சூப்பரான வீடியோவில் நாங்கள் வந்து உங்களை பார்க்குறோம். அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது பாலா மற்றும் கலை. பாய் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அப்சாக் அப்ளிகேஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கிளிக் பண்ணி ட்ரேட் பண்ணி மணியை ஏர்ன் பண்ணுங்க.